அப்போ இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இனி வருகிற வருடங்கள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் உலகத்தை கணிக்கக்கூடாது. எங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வருஷம் பேசியிருப்பாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு. ஆனால் அது உங்களுக்கு ஒருவேளை கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், நீங்கள் வாங்கின ஊழியக்கார்ட்ட கேட்டால் தான் தெரியும். உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். உலகத்துக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே கர்த்தர் இனி வருகிற நாட்கள் கடினமாய்த்தான் இருக்கும். பஞ்சம், கொள்ளை நோய், கொடுமை இவைகள் எல்லாம் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போது நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்ல அப்படின்னு. உலகத்தில் எல்லாரும் பாடுபடும் போது நீங்கள் மாத்திரம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வார். வீட்டில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? பையன் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? மருமக ரட்சிக்கப்பட்டிருக்காளா? மாமனார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டு, ஒருவேளை நமக்கு நேரடியாக உடம்புல கொள்ளை நோய் பாதிக்கப்படாவிட்டால் கூட, நீங்களும் தானே மாஸ்க் போட்டீங்க. வெளியே கடைக்கு போனால் உங்களுக்கு தானே ஒன்றும் கிடைக்காது. அப்போ இந்த உலகத்தில் உண்டாகிற பாதிப்பு எல்லாரையும் தான் பாதிக்கும். அப்போ இந்த கடைசி காலங்களில் வாழுகிற தேவ ஜனங்கள் பாதுகாப்பாய் வாழணும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவர்கள் பாதிக்கப்படாமல் வாழணும்னா, கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும் அது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறது, திறப்பில் நிற்கிறோம், எழுப்புதலுக்கு எல்லாம் ஒரு பக்கம் நல்லது தான். ஆனால் காலங்கள் வேறு விதமாய் மாறிக்கொண்டு வரும்போது, இந்த உலகத்தில் தானே நம்மளும் இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த கடைசி காலத்தில் வருகிற நிகழ்வுகள் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் விசுவாசத்தையோ தாக்கி விடாதபடிக்கு நம்ம எப்படி கவனமாக இருக்கணும்? ஏனென்றால் இனி வருகிற காலங்கள் முழுவதும் கொடுமையின் காலங்கள் தான், வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய கோபாக்கினை வருமாம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வருஷத்தில் நாங்கள் போனோம், சர்ச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, காலண்டர் கொடுத்தாங்க, வாக்குத்தத்தம் வாங்கணும், எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் சொன்னீங்கல்ல. அமெரிக்காவில் என்ன நடந்தது தெரியுமா? 1ஆம் தேதி 2 இடத்துல பெரிய வெடிகுண்டு விபத்து. அதை தொடர்ந்து அமெரிக்காவில் பெரிய காட்டாற்று வெள்ளம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு பெரிய ஐஸ் பொழிவு, பனிப்பொழிவு உண்டாகி அங்கே இருந்த நீர்நிலைகள் எல்லாம் ஐஸ் கட்டியாக மாறிவிட்டது. அதை தொடர்ந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லாம் ஒரு காட்டு தீ பரவி இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஊரில் லாஸ் ஏஞ்சலிஸ் என்று சொல்லுகிற ஒரு பிரபலமான நகரத்தில், ஹாலிவுட் என்று சொல்லுகிற சினிமா நகரத்தில் அந்த தீ பிடிச்சி வெள்ளம் எப்படி இப்படி ஓடி வருமோ அதே மாதிரி அந்த தீ ஓடி வருதான். அந்த தீ படும்போது எப்போவுமே ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சா பக்கத்தில் இருக்கிற காற்றெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுக்கும். பார்த்தீங்கன்னா தீ எரிவதற்கு சுற்றுப்புறத்தில் இருக்க காற்றெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுக்கும். அந்த மாதிரி இந்த பட்டணங்களில் பிடித்திருக்கிற நெருப்பு தன்னை மறுபடி எரியூட்டி கொள்வதற்காக இழுக்கிற அந்த காற்றினுடைய வேகம் 160 கிலோமீட்டர் வேகம். ஒரு புயலை விட அதிகம். சாதாரணமாக கடலில் வீசுகிற புயலை விட இந்த காற்றுனால நெருப்பை எரியூட்டுவதற்காக வீசுகிற காற்றினுடைய வேகம் அதிகம். 160 கிலோமீட்டர் வேகத்தில் தீயை தள்ளிக்கொண்டே வருகிறது. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தீ வருகிறதுன்னு சொல்லி வீட்டெல்லாம் திறந்து போட்டபடி அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திரம் எடுத்துக்கொண்டு காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. பட்டணங்கள் பிடிச்சி எரிந்தால் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வெப்பம் தாங்க முடியாதான். சூடு அடுப்பக்கத்தில் நிற்கும் போது நமக்கு எவ்வளோ சூடாக இருக்குது. ஒரு பெரிய ஊரே பற்றி வானளாவ எரிகிறது, எதை போட்டாலும் அணைக்க முடியலை. அப்படி எரிந்து வந்து கொண்டே இருக்கிற அந்த தீ மேலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் எப்படி போகுமோ அது மாதிரி போகுது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. ஜனங்கள் காரை எடுத்துக்கொண்டு தப்பித்தால் போதும் என்று ஓடுகிறார்கள். நிறைய ஜனங்கள் வேகமாக ஓடிப்போய் இந்த சூடு தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே போய் இறங்கி நிற்கிறாங்க. கடல் தண்ணிக்குள்ளே போய் நல்ல கழுத்தளவு தண்ணியில், நெஞ்சளவு தண்ணியில் கடலுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. சூடு தாங்க முடியலை. இனி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் இந்த நெருப்பு அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டிருக்கோம். ஏன் அங்கே வந்தது இந்தியாவுக்குள்ளே வர முடியாதா? வேறு தேசங்களில் வராதா?
இப்படி ஒவ்வொரு தேசங்களிலும் வருஷத்தின் ஆரம்பத்தில் இது ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொடிய காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினை காட்டலாம். இதெல்லாவற்றையும் தாண்டி உலகம் முழுவதிலும் வருகிற கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. இதில் நம்ம தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது? ஒரு காட்டு தீ பிடிச்சி வந்தா கர்த்தருடைய பிள்ளை எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு பெரிய நிலச்சரிவு, நில அதிர்ச்சி வந்தா தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தப்பிக்க முடியும்? கர்த்தருடைய வேதத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டால் அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வந்தவர்களை நோக்கி, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனியை கொடுங்கள், கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது, இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றார். கர்த்தருடைய கோபாக்கினை வந்தா அதுல தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்காது. கர்த்தருடைய கோபாக்கினை வந்தா எப்படி தப்பிக்கிறது? ஒரு நில அதிர்ச்சி உண்டாகி திடீர்னு கட்டடங்கள்லாம் உள்ள போச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது? கடல்கள் கொந்தளித்து பொங்கி ஊருக்குள்ள வந்தா எப்படி தப்பிக்கிறது? அமெரிக்கா ஒரு பெரிய விஞ்ஞானத்தில் முன்னேறின ஒரு நாடு தான், இராணுவத்தில் முன்னேறின ஒரு நாடு தான், பலம் வாய்ந்த ஒரு நாடு தான். இந்த 12 நாளாக வந்து இந்த நெருப்போட போராடி ஒரு அடி நெருப்பை கூட அணைக்க முடியல. என்னென்னமோ கெமிக்கல்ஸை கொண்டாந்து கொட்டுறாங்க. இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் மேலே பறக்கின்றன. கெமிக்கல்ஸை கொண்டாந்து உள்ள அப்படி போட்டுக்கிட்டே போகிறான், அணைச்சிருவோம்னு சொல்லி. அது தீவிரமாய் பற்றி எரிந்து கொண்டு போகிறது. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தால் வரும் கோபத்துக்கு யார் தப்பிக்க முடியும்? கர்த்தருடைய ஆயுதங்கள் என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் எங்கிட்ட இருக்க ஆயுதம் ஒரு சுவிட்சை தட்டுனா அவ்வளோதான், அது கண்டம் விட்டு கண்டம் தாவி அந்த ஊரையே அழிச்சிடலாம் பேசுகிறோம். கர்த்தருடைய ஆயுதங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஆயுதங்களை பற்றி யோபுவின் புஸ்தகம் சொல்லுது. வானத்தின் கர்த்தருடைய பண்டசாலை, யுத்த பண்டசாலை பார்த்திருக்கிறியா? அதற்குள்ளே கர்த்தர் கல்லுகளை, பெரிய பெரிய பாறையை வச்சிருக்கிறாராம். கல் மழை பெஞ்சுன்னா, கல்லுனா இந்த சின்ன கல் இல்லை, ரோடு போடுற கல் இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு குன்று அளவுக்கு இருக்கும். மேலே வந்து தலையில் விழுந்துச்சுன்னா எவன் தாங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை தடுப்பதற்கு நம்ம என்ன ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய கோபம், அதைத்தான் அவர் கேட்கிறார். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, யோவான் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றார். யார் உங்களுக்கு வகை காட்டினது? கர்த்தருடைய கோபம் வந்தா யார் அங்கே நிற்க முடியும்? உங்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தான்னு கேட்கிறார். யோவானிடத்துல கேள்விதான் இருந்தது, யார் உங்களை தப்பிக்க முடியும்? இயேசு இடத்துல பதில் இருந்தது. வகை என்ன? தப்பிக்கிற வழி என்ன? இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோவான் கேள்வி கேட்டான், கர்த்தர் இயேசு பதில் சொன்னார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழி என்ன? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் சொல்லுது, இந்த வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள முதல் வழி, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீத 2வது அதிகாரம் 12வது வசனம் 11, 12. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க தப்பிச்சுக்கிறணும்னா முதல்ல என்ன செய்யணும்? வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? ஆவியானவர் நமக்கு வகை காட்டுகிறார். கர்த்தருடைய கோபம் பற்றி எறியும் போது தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்ன? முதல்ல அந்த கோபத்துக்குள்ள சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு வழி என்ன? அவர் சொல்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். சேவியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஊழியம் செய்யுங்கள். பயத்துடனே ஊழியம் செய்யுங்க. எப்போ ஊழியக்காரருடைய மனசுல பயம் போய் தன்னிச்சைப்படி ஊழியம் செய்கிறானோ அவர்கள் கோபாக்கினைக்கு கதவை திறந்து வைக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் பாருங்க, சாத்தானுடைய தந்திரம் பயமற்ற ஊழியர்களை இன்னைக்கு எழுப்பி கொடுத்துருக்கிறான். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படாத ஊழியர்களை. அவர்கள் தாங்களும் பயப்படுவதில்லை, தங்கள் விசுவாசிகளையும் பயப்பட விடுகிறதில்லை.
கர்த்தரை என்னமோ ஒரு சின்ன ஆள் மாதிரியும் அவரை கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது. அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் பைபிளை வைத்து ஃபுட்பால் மாதிரி விளையாடுகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு புத்தகம்தான். ஜனங்கள் சொல்லுவாங்க, இது ஒரு பரிசுத்த புஸ்தகம், கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, கடவுளுடைய ஆவி இருக்கிறது, அது தொடக்கூடாது, லேசாக கால் பட்டால் தொட்டு கும்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது பேப்பரு பைண்டிங் பண்ண ஒரு புஸ்தகம். பாருங்க, பாஸ்டர் நாங்கள் எல்லாரும் இந்த வேதத்தை பந்தாடுகிறோம் என்று சொல்லி, அது யூடியூப்ல இருக்கு வீடியோவில், அதை போட்டு ஃபுட்பால் மாதிரி எட்டி உதறிகிறார்கள் வேதத்தை. இன்னைக்கு பயமில்லாத ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க. சாத்தானுடைய தந்திரம் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது அழிக்க வேண்டும். சாத்தான் எப்படி வர்றான்னு சொன்னான், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருகிறான். அவனுக்கு மனிதர்கள் மேலேயே கோபம்தான். ஒன்று, ஃபர்ஸ்ட் மனிதர்கள் மேலே கோபம். ஏன் மனிதர்கள் மேலே கோபம்? 2 காரணங்களை சொல்லலாம். முதல் காரணம் என்னன்னா, கர்த்தர் வானத்திலே சாத்தானுக்கு மகன் மாதிரி அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தார். அவனுக்கு பழைய பேர் லூசிஃபர் என்பது. அவன் பிரதான தூதர்களில் ஒருவனாக இருந்தான். மிகாவேல் என்ற ஒரு தூதர் பிரதான தூதன், இந்த பக்கத்தில் கேப்ரியல் என்ற தூதன், நடுவில் லூசிஃபர் என்ற தூதன். இந்த லூசிஃபர் என்ற தூதன் தேவனை ஆராதிக்கும் தூதர்களுக்கு தலைவன். மியூசிக்கு, பாட்டு எல்லாவற்றுக்கும் இவர்தான் ராஜா. அப்போ தேவனை துதிக்க வைப்பதற்கு தேவ தூதர்களை அழைத்து அவங்களெல்லாம் இரவு பகலாய் கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, ஆராதனை வழிநடத்தின ஒர்ஷிப் லீடர்னு வச்சுக்கோங்க பரலோகத்தில். இப்படி ஒரு தூதன். கர்த்தருக்கு இந்த 3 தூதர்களிலும் லூசிஃபர்னா ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 சாத்தானுடைய பூர்வ கதைகள் பற்றி கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பூர்வத்திலே அக்னி கற்கள் இருக்கிற இடத்துக்குள்ளெல்லாம் நடந்தான். யாரும் நுழைய முடியாத பரலோகத்தில் ஒரு பெரிய முக்கியமான இடம், அந்தரங்கமான இடம். அந்த இடத்துல அக்னி கற்கள் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். கேப்ரியல் கூட போக முடியாது, மிகாவேல் கூட போக முடியாது. அந்த இடத்துக்குள்ள வரைக்கும் போகிற அளவுக்கு அதிகாரம் பெற்றிருந்தான். நல்லா சொன்ன போனால் தன் மகன் மாதிரியே கர்த்தர் வச்சிருந்தார். ஏன்னா கர்த்தருக்கு துதிக்கிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். இவன் துதிகளுக்கு தலைவன், இவ்வளவு ஆராதிக்கிறானே அப்படின்னு. அப்போ கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் 3 தூதர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறார்கள். அப்போ இவன் ஆராதனைகளுக்கு தலைவனாக இருக்கிறான். இவன் மனசில் ஒரு சின்ன எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி பாட்டெல்லாம் போட்டு கைதட்டி இந்த தூதரெல்லாம் பாட வச்சு பின்னால் இருக்கிற இவரை நம்ம துதிக்க வைக்கிறோம், எல்லாரும் விழுந்து துதிக்கிறாங்க. இதை என்னை துதித்தால் எப்படி இருக்கும்? என்னை கடவுள் மாதிரி நினச்சா எப்படி இருக்கும்? நான் கடவுளானா எப்படி இருக்கும் என்று யோசித்தான். அதுக்கு இன்னொரு காரணம் கூட, ஆவிக்குரிய காரணம் சொல்லலாம். கர்த்தருடைய சிங்காசனம், அதுக்கு முன்னால் 3 பேர் நிற்கிறாங்க. கர்த்தர் பின்னால் இருக்கிறார். முன்னால் தூதர்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க, சேவிக்கிறாங்க. இவன் கர்த்தரை தன் பின்னால் வச்சிருந்தான், விழுகிறவர்களை தனக்கு முன்னால் வச்சிருந்தான். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா விழுந்துருவீங்க. எப்போவுமே ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை பின்னால் வச்சிடுறது. விசுவாசிகள் இவங்க காலில் விழணும், இவங்களை கொண்டாடணும். ஐயா நீங்கள் தொட்டுட்டா குணமாயிருவோம், பட்டுட்டா நாங்கள் அப்படியே பதறிடுவோம்னு சொல்லி நம்மை புகழணும்னு நீங்கள் முன்னால் உங்களை சேவிக்கிறவர்களையும் நமஸ்கரிக்கிறவர்கள் வச்சு கர்த்தரை பின்னால் தள்ளினீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துருவீங்க. இவனுடைய மனசில் ஒரு ஆசை, இவ்வளோ பேர் அவரை ஆராதிக்கும் போது நான் என்னை ஆராதித்தால் எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் மனசில் சொல்றான், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன், அவர் சிங்காசனத்தை விட என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இவனு மனசில் அது விழுந்த உடனே அதை தூதர்களுக்கு நடுவில் பரவ செய்த போது ஒரு கூட்டம் தூதர்கள் இவனை பின்பற்றினார்கள். வேதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா பூர்வத்திலே கீழ்ப்படியாமல் போன தூதர்களை கர்த்தர் பாதாளத்தின் சங்கில்களிலே கட்டி என்று பேதுரு சொல்லுவார். இவங்கெல்லாம் எப்போ விழுந்தவங்க? சாத்தானை ஏற்றுக்கொண்டாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தே சபை நடத்துகிறவங்களுக்கு கேட்டால் தெரியும். அதில் யாராவது ஒருத்தர் எழுந்திருப்பான், பக்கத்தில் எங்ககிட்டலாம் பேசுவான், பாஸ்டர் என்னங்க பேசுகிறாரு, அரைச்சமாவே திருப்பி திருப்பி அரைக்கிறாரு,
நம்ம ஒழுங்காகவே நடத்துறதில்ல. அன்றைக்கி நீங்கள் சோகம் இல்லாமல் இருந்தீங்களே, பாஸ்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தாரா, நான் தானே உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன்பான். இப்படியே சொல்லி உள்ள ஒரு கூட்டத்தை தனக்கு வசப்படுத்தி கொள்ளுவார்கள். அதே மாதிரி சாத்தான் அங்கே இருக்கிற தூதர்களை வசப்படுத்தின போது தூதர்களுக்குன்னே ஒரு உலகம், தூதர்களுக்குன்னே ஒரு பரலோகம், அங்கே நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, எப்படி இருக்கும், கடவுள் மாதிரி நம்ம இருக்கலாம், அந்த ஆசை எல்லாருக்குள்ளே வந்தது. கர்த்தர் அதை கண்டுபிடித்து அவர்களை எச்சரித்து வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாகி சாத்தானையும் கீழ்ப்படியாமல் போன தூதர்களையும் கர்த்தர் கீழே தள்ளி போட்டார். எல்லாத்தையும் இனி பரலோகத்தில் இருக்காத அப்படின்னு அவங்களுடைய பவரெல்லாம் எடுத்துட்டு, அவங்ககிட்ட இருந்த அதிகாரம், அவன்கிட்ட இருந்த அந்த மினுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை கீழே கர்த்தர் தள்ளி போட்டார். அவனோடு கூட சேர்ந்து விழுந்த தூதர்கள் எல்லாம் பாதாளத்தில் நெருப்பில் கொண்டே கட்டப்பட்டாங்க. இவன் என்ன இருந்தாலும் மகன் மாதிரி இருந்தவன் தானே, இவன் பூமியிலே விழுந்தான். விழுந்து அவனுடைய பவர்லாம் எடுத்து கறிக்கட்ட மாதிரி ஆயிட்டார். யாரு? லூசிஃபர். வேற ஒரு பவரும் இல்லை. ஒரு சர்ப்பத்தை போல அந்த இடத்துல அப்படியே நடப்பதும் உலாவுவதும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன நடக்க போகுது, நம்மகிட்ட இருந்த பவர் போச்சு, நல்லா இருந்த இடத்த நம்ம விட்டுட்டோம், கர்த்தர் நம்மை கீழே தள்ளிட்டார், இனி இந்த இடத்த நம்ம அடைய முடியாது. கர்த்தர் மேலே அவனுக்கு அவரை நினச்சா கோபம்தான் வருது. நம்ம இப்படி பண்ணிட்டாரே அப்படி பண்ணிட்டாரேன்னு அப்படிதான் தன்னுடைய பிழையை உணரவில்லை அவன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் பூமியில் அவங்கள தள்ளினாங்கள்ல, முதல்ல பூமியில் வந்து விழுந்த அந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் பூமியை கெடுத்து போட்டாங்க. பூமியில் வந்து விழுந்தோடனே சண்டையில் நடக்குது. பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிச்சு. அப்புறம் கர்த்தர் இந்த சாத்தானை எல்லாம் பிசாசனுடைய தூதரெல்லாம் பிடிச்சி பாதாளத்தில் கட்டிட்டு சாத்தானை பல்ல பிடுங்கி வச்சுட்டு பல்ல பிடுங்கின பாம்பை வச்சுட்டு பூமியை மறுபடியும் ரெனோவேட் பண்ணி வெளிச்சத்தை உண்டாக்கி சமுத்திரத்தை உண்டாக்கி மலைகளை உண்டாக்கி நல்லது என்றதை கண்டு 6வது நாளில் மனுஷனை உண்டாக்கினான். பார்த்துக்கிட்டே இருக்கான். இது என்னடா மனுஷனை ஒரு ஆளை உண்டாக்குறாரு, மலையை சரிபடுத்தினார் சரி, கடலை சரிபடுத்தினார் சரி, இது என்ன அவருடைய ரூபத்தின்படி ஒரு ஆளை உண்டாக்குறாரே நம்ம மாதிரி. அவனுக்கு ஆச்சரியம். எதற்கு உண்டாக்குகிறார்? கர்த்தருடைய மனதில் ஒரு திட்டம் இருந்தது. சாத்தான் இருந்த இடம் இப்போ வேக்கண்டா இருக்குது. அவனோடு இந்த தூதர்கள் அங்கே ஆராதித்த இடம் வேக்கண்டா இருக்கு. மனிதனை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஆதாமை அந்த லூசிஃபர் இருந்த இடத்துல பரலோகத்தில் கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் இவனை எடுத்த உடனே கொண்டு இவனை வச்சுட்டா அவன் சாத்தான் மாதிரியே நாளைக்கு மேட்டிமையாகி இவனும் உன்னதத்துக்கு ஏறுவேன் ஒப்பாவேன் வசனம் பேசுவான். அதனால் இவனை முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி நமக்கு கீழ்ப்படுகிறானான்னு பூமியில் பார்ப்போம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இவன் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் தான் வச்சார். ஒரு பழம், அவ்வளோதான். எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விலக்கப்பட்ட கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னான். சாத்தானுக்கு இப்போ என்னன்னா, ஏன் இடத்துல இவன் வரப்போகிறான் அவன் தெரிஞ்சிருச்சு. இவனை விட்டால் எங்கே போவான்? என் இடத்துக்கு போவான். நான் உட்கார்ந்துருந்த சீட்டு, எனக்கு இருந்த அந்த சுதந்திரம், எனக்கு கிடைத்த நன்மை, என் இடத்துல இன்னொருத்தர் வரப்போகிறான்னு சொன்னால் நமக்கு இயற்கையே ஒரு பொறாமை வருமா வராதா? வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, ரொம்ப நாளைக்கு பிறகு கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது, தூக்கி தூக்கி கொஞ்சுவோம். பிள்ளைய பாதம் தரையில் படாதபடிக்கு அப்பா கொஞ்சம் நேரம், அம்மா கொஞ்சம் நேரம், அப்புறம் அண்ணன் தம்பி தங்கச்சிகள் பெரியப்பா சித்தப்பா வரவெல்லாம் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு வருஷம், அப்படி 2 வருஷம் போகுது. 2 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எல்லாரும் அந்த குழந்தையை கொண்டாடும் போது இந்த மூத்த குழந்தையினுடைய முகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒன்று அதில் 2 விதமாக மாறிடுவான். ஒன்று நம்ம இனிமேல் அவ்வளோதான் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சவல குழந்தையாக போயிடுவான், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி எதுக்கும் செயல்படாதவன் ஆயிடுவான். அல்லது விகரசாய் மாறிடுவான், அந்த தம்பியின் மேலே பொறாமை உள்ளவனாக மாறிடுவான். எல்லாரும் அவனை பார்க்குறாங்க, ஏன் என்னையை தூக்கு அப்படிம்பா. பிள்ளை நீங்கள் தூக்கியிருப்பீங்க, அம்மாவை வந்து சேலை பிடிச்சி அப்படி ஆட்டுவான், என்னையை தூக்கு, இவ்வளோ நாள் என்னை தானே தூக்கி தூக்கி கொண்டாடுனேன்னு. அதே தான் சாத்தானுக்கு. நான் இருந்த இடத்துல இவனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இவன் நம்ம இருக்கிற இடத்து பக்கத்தில் தொடு தூரத்தில் இருக்கிறான். இவனை எப்படியாவது அந்த இடத்தை அடைய விடக்கூடாது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? தேவன் மேலே சாத்தானுக்கு பயங்கர கோபம். நான் ஒரு பொறாமைப்பட்டதுனால என்னை பிடிச்சி தள்ளி
என்கிட்ட இருந்த பவர்லாம் எடுத்து என்னை கருப்பாக்கி கறிக்கட்டை ஆக்கி என்கிட்ட ஒரு அதிகாரம் இல்லாமல் இப்படி இந்த நிலைக்கு ஆக்கி இருக்கிறாரே அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம். கர்த்தர் படைச்சது நம்மை வேற மாதிரி படைச்சிருந்தா பரவாயில்ல, அப்போ கூட சாத்தானுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்காது. தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் படைச்சாராம். இவனை பார்க்கும் போதெல்லாம் சாத்தானுக்கு கடவுள் ஞாபகம் வருகிறது. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை, அந்த அம்மாவுக்கு இந்த புருஷனை கண்டால் பயங்கர கோபம் வருகிறது. மகன் புருஷன் சாயல்லே இருக்கிறான்னு வச்சுங்க, அந்த கணவன் மேலே கோபம் வரும்போது அந்த பையனை போட்டு தாக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்டா ஒரு தடவை சொன்னால் உனக்கு அறிவில்லை அப்படிங்க. யாரை? அந்த அவரை மனசில் வச்சுக்கிட்டு இவனை பார்க்கும் போதெல்லாம் கணவன் ஞாபகம் வரும். அல்லது மாமனார் மாதிரியோ மாமியார் மாதிரியோ அந்த பையன் பிறந்துட்டானா செத்தான், அவ்வளோதான். பார்க்கும்போதெல்லாம் கோபம், என்ன செய்தாலும் நமக்கு எரிச்சல். அதே மாதிரி சாத்தான் ஆதாம் நடக்கும்போது பார்க்குறான், அவன் சாயலும் ரூபமும் கடவுள் மாதிரி இருக்குது. இது என்னடா அது, டே பல்ல கடித்து கொண்ட ஏவாள் நடந்தால் கடவுள் மாதிரி தெரியுது. ஏன்னா அவர்களை தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைத்தார். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு ஆள் மேலே கோபம் நமக்கு இருக்கிறது, ஆனால் அவரை தொட முடியலைன்னு சொன்னால் அவர் மாதிரி இருக்கிற வேறொன்றின் மேலே தன் கோபத்தை காட்டுவதை இன்றைக்கு வரைக்கும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க மனிதர்கள். ஒரு தலைவரை பிடிக்கலைன்னா ஒரு உருவ பொம்மையை செஞ்சு செருப்பால் அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? ஏன் தலைவரை போய் அடிக்க வேண்டியதானே? ஏன் ஒரு உருவ பொம்மையை செஞ்சு செருப்பால் அடிக்கிறான் சொல்லுங்க? அவர் மாதிரியே பண்ணி ஒரு கண்ணாடியை போட்டு அவர் மாதிரியே ஒரு உருவத்தை தூக்கிட்டு வந்து 4 பேர் சேர்ந்து செருப்பால் அடித்து வீதியில் போட்டு தீ வச்சு. ஏன்னா இவனுக்கு என்னென்னா, இதை அடிக்கும்போது அந்த தலைவரே அடிக்கிற மாதிரி தோணுது. இது மேலே ஏறி மிதிக்கும் போது தலைவரே மிதிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு தீ வைக்கும் போது தலைவன் தலையிலே தீ வச்ச மாதிரி தெரிகிறது. அப்போ இன்னைக்கு நமக்கே எப்படி இருக்க, சாத்தானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவரை தொட முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை வஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி இருக்கிற உருவ பொம்மை இந்த 2 போகுதே, இதை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது. வருமல்ல, இயற்கை தானே. அப்போ சமயம் பார்த்து கொண்டிருந்தான், பழத்தை காட்டிய அவர்களை வஞ்சித்து போட்டான். பழத்தை காட்டிய வஞ்சித்து பூமியையும் அதனுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டான். இப்போ கூட நம்ம யாரை பார்த்தாலும் அவனுக்கு கடவுளுடைய சாயலை பார்க்கிறதா தான் தோணும். அதனால தான் அவன் மனுஷ குல எதிரியாக தன்னை காட்டிக்கொள்ளுகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வருகிறதில்லை. இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இவன் என்ன செய்கிறான், மனிதர்களை தேவனுடைய கோபத்துக்கும் ஆக்கணும். நம்ம நேராக தொட முடியலை, அவனை கொல்ல முடியலை. ஏன்னா மனிதர்களை கொல்லுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படலை. ஆனால் மனிதர்களை தேவனுடைய கோபத்துக்குள்ளாக்கி அவர் கையாலேயே கொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? கடவுள் விரும்பாத, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகளை மனிதர்களை செய்ய வைப்பதன் மூலம் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேலே கொண்டாடலாம். அப்போ இப்போ என்ன செய்யறான், கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய மனிதர்களை காப்பாற்ற விரும்புகிறார். அதனால் அவர்களை ரட்சித்து ஒரு சபையாக சேர்த்து வச்சா சபைக்குள்ளே போறியா? அந்த சபையை கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக்குகிறேன். ஊழியர்களை பின்பற்றி போறியா? அந்த ஊழியக்காரனை கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக்குகிறேன். அவன் ஊழியம் செய்வான், ஆனால் அவன் பயத்துடனே செய்ய மாட்டான். இன்னைக்கு ஏன் பயமில்லாத ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க? கர்த்தரை குறித்து பயமில்லாதவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடையில் இருந்து தேவனுடைய ஒரு ஸ்தலத்தில் நின்று பாழாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்து அதை ஒர்ஷிப்புன்னு சொல்கிறான், பாட்டுன்னு சொல்கிறான். அதை ஏன் கொண்டு வருகிறார்கள் யோசிச்சு பாருங்க. இதை கொண்டு வந்தால் பயத்துடனே நீங்கள் கர்த்தரை சேவிக்காவிட்டால் கோபாக்கினைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபை என்பது ஒரு ஷெல்டர் மாதிரி, ஒரு அடைக்கலப்பட்டணம் மாதிரி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சீஷனை பார்த்து சொன்ன போது, பேதுருவை பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ கல்லாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதோடு நிக்கல, அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் ஏன் ஒரு உண்மையான சபை எழுப்பினார்னா, சபைக்குள்ளே நீங்க இருந்தீங்கன்னா பாதாளத்தின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. பூமியில் நம்ம இருக்கிறோம், பாதாளத்தின் கிரியைகள் இருக்கிறது, பிசாசின் கிரியைகள் இருக்கிறது.
அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடைக்கல பட்டணம் மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கணும் தான் கர்த்தர் சபையை உண்டு பண்ணினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.